ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மொறுன்னு மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால நான் சுடு தண்ணியில் போடலைங்க. பக்கோடாக்கு சுடு தண்ணியில் போடாமல் நம்ம அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி செஞ்சால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அளவு எல்லாம் ஒரே டீஸ்பூன்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கடைசியாக லெமன் சேர்த்துக்கலாம். நான் பாதி லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சு காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும் மசாலாலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம பொரிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு சைடு வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே நல்லா வேகட்டோங்க. திருப்பி போட்டு அப்படியே விட்டுருங்க, சும்மா கலரி விடாதீங்க. இப்போ பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. 2 சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்க, மசாலா உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.